புதிய கட்சியை ஆரம்பிக்க அவர்களுக்கு என்ன தேவை வந்திருக்கின்றது? மஹிந்த ராஜபக்ஷவோடு கடந்த உள்ளூராட்சி தேர்தலிலே அவர் தலைவராக இருக்கின்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க முற்பட்டவர்கள் தான் சுரேஷ் பிரேமச்சந்திரனை தலைவராக கொண்ட ஈழ மக்கள் புரட்சிகர முன்னணி என்று சொல்லப்படுகின்ற EPRL. கொள்கைக்கான ஒரு தேவைப்பாடு கிடையாது, வெறும் சில நாற்காலிகளுக்கான ஒரு தேவைப்பாடு. இனப்படுகொலையை புரிந்தவர்கள் யார் என்றால் அந்நேரம் ஆட்சியில் இருந்த மஹிந்த ராஜபக்ஷவினுடைய அரசாங்கம். ஆனால் அதே மஹிந்த ராஜபக்ஷவோடு கடந்த உள்ளூராட்சி தேர்தலிலே அவர் தலைவராக இருக்கின்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க முற்பட்டவர்கள் தான் சுரேஷ் பிரேமச்சந்திரனை தலைவராக கொண்ட ஈழ மக்கள் புரட்சிகர முன்னணி என்று சொல்லப்படுகின்ற EPRL. ஆகவே இனப்படுகொலை புரிந்த மஹிந்த ராஜபக்ஷவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க முற்பட்ட EPRLF அமைப்பை தன்னோடு வைத்துக் கொண்டு விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் எவ்வாறு ஈழத்திலே நடந்த இனப்படுகொலைக்கு நீதி கேட்க போகின்றார்? இந்த கேள்விக்கு ஐயா அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அடுத்து ஸ்ரீகாந்தா மற்றும் சிவாஜிலிங்கம் ஆகியோர் உருவாக்கிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது தமிழ் தேசிய கட்சி என்ற ஒரு கட்சியை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த ஸ்ரீகாந்தா அவர்களும் சிவாஜிலிங்கம் அவர்களும் 2010க்கு பிற்பாடு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து வெளியேறி இருப்பது இது முதலாவது தடவை அல்ல, 3வது தடவை. ஏற்கனவே 2 தடவைகள் இவ்வாறு பிரிவதும் திரும்பவும் டெலோவிலே சேர்ந்து கூட்டமைப்பிலே அங்கம் பெறுவதும் வளமையான ஒரு விடயம். இவர்கள் இருவரும் 2010 முதல் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்த அத்தனை தமிழர்களுக்கு எதிரான செயற்பாடுகளுக்கும் துணை போனவர்கள். பாராளுமன்றத்திலே ஒற்றையாட்சி இடைக்கால வரைவு சமர்ப்பிக்கப்பட்ட பொழுது அதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரித்திருந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே ஒரு அங்கத்துவ கட்சியாக இருந்த டெலோவும் ஆதரித்திருந்தது. ஸ்ரீகாந்தா ஐயா அவர்களும் அதனை எதிர்க்கவில்லை, சிவாஜிலிங்கம் அவர்களும் எதிர்க்கவில்லை. ஆகவே இவ்வளவு காலமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே ஒட்டி கொண்டிருந்து விட்டு சில வாரங்களுக்கு முன்னர் ஒரு புதிய கட்சியை ஆரம்பிக்க அவர்களுக்கு என்ன தேவை வந்திருக்கின்றது? அப்படியானால் அந்த தேவை எவ்வாறு உருவாகி இருக்கின்றது? இது கொள்கைக்கான ஒரு தேவைப்பாடு கிடையாது, வெறும் சில நாற்காலிகளுக்கான ஒரு தேவைப்பாடு.